மக்களே இன்னைக்கான 2வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு. 2வது ப்ரோமோல லைவ்ல நடந்துட்டு இருக்கிற சண்டைய பத்தி தான் பேசுறாங்க. என்ன சண்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிஃபார்ம் போடாம இந்த சாண்ட்ரா பயங்கர அட்டூழியம் பண்ணிட்டு இருக்குங்க. போய் பாத்ரூம்ல போய் மேக்கப் போட, தன்னுடைய பர்சனல் வேலைய பார்க்க, நான் சாப்பிட, கிளம்ப, புறப்படன்னு பயங்கர அவங்களுடைய வேலையே பார்த்துக்கிட்டு யூனிஃபார்ம் போடவே இல்ல. இத பிக் பாஸ் வார்ன் பண்றாங்க. 2 டீமையும் அப்ரிசியேட் பண்றாங்க. இப்ப நம்ம பாத்ரூம் டீமா இருக்கட்டும், இந்த கிளீனிங் டீமா இருக்கட்டும், இந்த 2 டீமையும் கூப்பிட்டு நீங்க யூனிஃபார்ம்ல இருக்கிறீங்க. பார்க்கவே ரொம்பவே அழகா இருக்கு. இந்த குக்கிங் டீம் வந்து எதையும் பண்ணுங்கிறதையும் சரியா பண்ண மாட்டேங்கிறாங்க, என்டர்டைன்மெண்ட்ங்கிறது சரியா பண்ண மாட்டேங்கிறாங்க. ஹேட்ஸ் ஆஃப் பிக் பாஸ். ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்க டாஸ்க்கவே புரியாம நடந்துட்டு இருக்கு. அந்த குக்கிங் டீம்ல இந்த சாண்ட்ராவை எப்ப கேப்டனா போட்டாங்களோ, அப்ப இருந்த அந்த டீம் ஊக்கியோட டீம் நாசமா போச்சு அப்படிங்கிற மாரி தான் சொல்ல முடியும். ஏன் கேட்டீங்கன்னா, முழுக்க முழுக்க இவங்க வன்மத்த மட்டுமே கக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்கள தனியா கூட பெர்ஃபார்ம் பண்ணலாம். உங்களோட இண்டிவிஜுவல் டேலண்ட்டையும் காட்டலாங்கிறத பிக் பாஸ் வந்து இந்த வீக்லி டாஸ்க்ல குடுத்தாலையும், தனியா யாரையாவது பெர்ஃபார்ம் பண்ற மாரி தெரிஞ்சுதுன்னா உடனே ஆஃப் பண்ணி, நீங்க பெர்ஃபார்ம் பண்ணக்கூடாது. நீங்க டீமா தான் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு குட்டிச்சவராக்கி அந்த டீமவே உருப்படிருக்கலாம் பண்ணிட்டு இருக்கு. இதுல விசத்தனமான வேலைகள் நெறைய வந்து சாண்ட்ரா அவர்கள் பார்க்குறாங்க. இதுக்கு ஜாக்கி வைக்கிற மாதிரி வியானாங்கிற விஷம் வந்து அப்பப்போ க்ளூ கொடுத்துட்டே இருக்குது. சரி, ஓகே, இவங்க அந்த டாஸ்க்கு உண்டான அந்த யூனிஃபார்ம் போடல, அந்த ஜாக்கெட் போடாதனால விக்ரம் வந்து இந்த பக்கம் வேற லெவல்ல ஒரு ஃபன் பண்ணி ஒரு காமெடியா அதை ஒரு பாட்டாவே பாடுறாங்க. இந்த மாதிரி நீங்க ஜாக்கெட் போடல, யூனிஃபார்ம் போடாம இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே சாண்ட்ரா வந்து ட்ரிகர் ஆகி, நீங்க எப்படி அதெல்லாம் சொல்லலாம், நீங்க யாரை சொல்ல அப்படிங்க, நான் சொன்னதை தாண்டி பிக் பாஸ் சொன்னார்ல, நீங்க யூனிஃபார்ம் போடணும் இல்லை, ஃபன்னுங்கிற இந்த டாஸ்க்ல என்டர்டைன்மெண்ட்ங்கிற டாஸ்க்ல ரெண்டுமே இல்லை, அதை தாண்டி யூனிஃபார்ம் போடணும் அப்படிங்கிற அந்த டிசிப்ளைனும் இல்லை அப்படிங்கிறத விக்ரம் வந்து பயங்கரம் சொல்றாரு. இதுல நீங்க என்ன கண்ணை உருட்டி உருட்டி சொல்றீங்க? அதாவது விக்ரம் வந்து ஒரு மாதிரி கண்ணை உருட்டி உருட்டி சொல்லுவாரு. அவர் கண்ணு முட்டை முட்டை கண்ணா இருக்கு இல்லையா, அப்ப முருட்டி ட்ரிகர் பண்ற மாதிரி பேசும்போது என்ன கண்ணை உருட்டி உருட்டி சொல்றீங்க, நீங்க அதெல்லாம் சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் தன்னுடைய காண்டை காட்டுறாங்க. அதை விக்ரம் வந்து ஃபன்னா எடுத்துட்டு போயிட்டு சாங்கை எடுத்துட்டு போயிட்டு பயங்கரமா பண்றாங்க. சரி, ஓகே, எப்படியாவது விக்ரம பணி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா அவர்கள் வந்து திரும்ப யூனிஃபார்ம் போட்டு வந்து குக் பண்ற அந்த டைம்ல வந்து இவங்க சாப்பாடு கேட்கறதுக்கு வரும்போது, விக்ரம் கிளீனிங் டீம் வந்து சாப்பாடு கேட்கறதுக்கு வரும்போது நீங்க அந்த கண்ணை உருட்டி உருட்டி ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணீங்கல்ல, அந்த மொமெண்ட்டை கண்ணை உருட்டிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே எங்களையும் எங்க டீமை பத்தியும் பாராட்டி ஏதாவது ஒன்று பண்ணுங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு தரேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு வன்மத்தை காட்டுறாங்க. அதையும் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு ஃபன்னா எடுத்துக்கிட்டு என்டர்டைன்மெண்டா விக்ரம் பக்காவே பண்றாரு. இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த சாம்பார் ஸ்கோடுக்கு எப்ப சாண்ட்ராவை கேப்டனா போட்டாங்களோ அப்ப இருந்து உள்ளுக்குள்ள விஜய் பார்வதியே ஒரு மாதிரியான விசத்தனமான வேலை தான் பண்ணுவாங்க. இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா எல்லாருமே ஒன்ன கண்டாப்ட் இருக்காங்க. இவங்களுக்கு இவங்க சலிச்சுவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். இந்த பக்கம் திவ்யா ஒரு மாதிரி விசத்தனமா நடந்துக்கிற, இந்த பக்கம் ஒரு சாண்ட்ரா, ஒட்டுமொத்தமா வியானா, சாண்ட்ரா, திவ்யா, இவங்க கனியை தவிர இந்த டீம்ல 5 பேர். கனி அவர்கள் அப்பப்போ ஒரு உண்மையின் பக்கம் நிற்கிறதுனால இவங்களுக்கு பொறுக்கிறது இல்லை. இவங்க பாசிட்டிவ் ஆயிடுவாங்களோ, நம்மளை நெகட்டிவா ப்ரொடக்ட் பண்றாங்களோ, நம்மளை நெகட்டிவா காட்டுறாங்க, இவங்க பாசிட்டிவா காட்டிக்கிறதுக்காக நம்மளை எல்லாத்தையும் நெகட்டிவா காட்டுறாங்கிறாங்க. உண்மையாவே உங்களை நீங்களே ரியாலிட்டி ஷோவில் ரொம்பவே நெகட்டிவாக காமிச்சிட்டு இருக்கிறீங்க. அது உங்களுடைய ஓட்டு வங்கி சொல்லுது. சாண்ட்ரா அவர்களாம் ஓட்டு வங்கியில் பயங்கரம் முதலிடத்துல, போன வாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முதலிடத்துல இருந்தாங்க. இந்த வாட்டி கெமிய, ரம்யா ஜோவை, அரோராவை தாண்டி கீழே சாண்ட்ரா அவர்கள் போயிட்டு இருக்காங்க. நீங்கள் எப்படி உள்ள வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, எப்படி உங்களோட டேலண்ட்டை காமிச்சிட்டு இருக்கிறீங்க, எப்படி மக்கள் மத்தியில் நீங்கள் என்னவா ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்கிறீங்க, தயவு செஞ்சு பாருங்க. சாண்ட்ரா நீங்கள் மட்டும் இல்லாமல் திவ்யாவையும், பார்வதியும், வியானாவையும் இந்த தயவு செஞ்சு டாஸ்க்கை மாற்றுங்க. இல்லைன்னா இவங்க எல்லாருமே ரொம்பவே நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணி 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 மக்கள் மத்தியில் பயங்கரமான ஓட்டு வங்கி இழக்க வாய்ப்புகள் இருக்குது. தயவு செஞ்சு கேமை மாற்றலைன்னா இவங்க ஒரிஜினாலிட்டி வெளிப்பட வெளிப்பட மக்கள் வெறுத்து போயிட்டு இருக்கிற நிலைமையை பார்க்க முடியும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிக் பாஸ்ல இவங்க பண்ற ஒட்டுமொத்த கூத்துக்களையும் பற்றியும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த செகண்ட் நீங்க பண்ற கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ண காத்திருக்கிறேன். பிக் பாஸ் பற்றின லைவ் அப்டேட்ல அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் மக்களே.